ஹை லாஸ்ட் வீடியோவில் துபாய்க்கு போகிறக்கு உண்டான விசா சார்ஜஸையும் ஃப்ளைட் சார்ஜஸையும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஏர்போர்ட்டில் வந்து நம்ம எப்படி சிம் கார்டு வாங்கணும், நூல் கார்டு வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கஜகஸ்தான் அத்ராவிலேருந்து துபாய் போகிறக்கு வந்து 4 ஹவர்ஸுங்க. இங்கே வந்து 9:45க்கு வந்து ஃப்ளைட் டைமு. அங்கே ரீச் ஆகிற டைம் வந்து கஜகஸ்தான் டைம் படி பார்த்தீங்கன்னா 1:45க்கு ரீச் ஆகிருச்சு. கஜகஸ்தானுக்கும் துபாய்க்கும் வந்து 1 ஹவர் வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க. அதாவது இப்போ வந்து கஜகஸ்தானில் வந்து 1:45னா துபாயில் வந்து 12:45ங்க. துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூன் 12:45க்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோங்க. இமிக்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சுங்க, சீக்கிரமாகவும் முடிஞ்சிருச்சு. கவினுக்குன்னு தனியான கவுண்டர் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு 12:45க்கு போனோம். 1:15க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் முடிஞ்சு நாங்கள் வெளியிலேயே வந்துட்டோங்க. நம்ம வந்து இமிக்ரேஷன் பண்ணுறப்பவே வந்து அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் கூடயே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயான சிம் கார்டு வந்து கொடுப்பாங்க. 18 இயர்ஸ்க்கு மேலான எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சிம் கார்டு வந்து கிடைக்குங்க. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் மறந்துடாமல் வாங்கிக்கோங்க. அந்த சிம் கார்டில் என்ன பெனிஃபிட்னா 10 GB டேட்டா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது நம்ம வந்து ஆக்டிவேஷன் சிம் பண்ணதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டை வந்து நார்மலாக ரீசார்ஜ் பண்ணி நம்ம இங்கே வர வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு வந்து 2 சிம் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அந்த சிம் கார்டு தாங்க துபாயில் இருக்கிற வரைக்குமே யூஸ் பண்ணோம். அது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சுங்க. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே பார்த்தா வந்து மெட்ரோ இருக்குங்க. அதில் போய் தான் வந்து நம்ம பேக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு வந்து ரொம்ப நேரமெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து 2 to 3 மினிட்ஸ் ஒன் டைம் வந்து கண்டினியூஸாக வந்து ட்ரெயின் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் டக்குன்னு போய் நம்ம லக்கேஜே கலெக்ட் பண்ணிக்கலாம். கஜகஸ்தானில் அடித்த குளிருக்கு வந்து எல்லாம் ஜெர்க்கினெல்லாம் போட்டுட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்த்து ஒழுகவே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா வந்து கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருந்ததே வேஸ்ட் அந்த மாதிரி தோணுச்சுங்க. ஏன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட்டே வந்து 10 கிலோவுக்கு மேலே வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு நடக்கிறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வர பக்கமே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறக்கு வந்து நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிற அளவு கரன்சி வந்து அங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நாங்கள் துபாயில் தங்கறதுக்கு ஹோட்டல் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோங்க. அதனால் டாக்ஸி பிடிச்சி டைரெக்டாக அப்படியே போயிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ஏர்போர்ட்குள்ளேயே வந்து மெட்ரோ கனெக்ஷன் இருந்துச்சுங்க. சரி அங்கே போய் செக் பண்ணலான்னு தாங்க மெட்ரோவுக்கு போனோம். ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரப்பவே வந்து லெஃப்ட் சைடு வந்து மெட்ரோ கனெக்ட் பண்ணுற லிஃப்ட் இருக்குங்க. அதில் ஜஸ்ட்டு நம்ம போனோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம போயிடலாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னா கவலையே இல்லைங்க. ஏன்னா அங்கே வந்து கரெக்டாக வந்து போர்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம படித்தாலே வந்து நம்ம எங்கெங்கே போகணுமோ போயிடலாங்க. அப்படியே இல்லாமல் நம்மளுக்கு டவுட் இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாங்க. அவங்க கரெக்டாக வந்து எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம மெட்ரோவில் போகணுன்னா அதுக்கு வந்து நார்மலாக டிக்கெட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நூல் கார்டு வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நூல் கார்டு வாங்குறது தாங்க பெனிஃபிட்டு. நார்மல் டிக்கெட் வந்து நம்ம ஒரே தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு போடுற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இந்த நூல் கார்டு வாங்கிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த மெட்ரோக்கு போனாலுமே வந்துட்டு அந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போனாலே போதுங்க. மெட்ரோ கார்டு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து கவுண்டரில் போயிட்டு ஜஸ்ட்டு சொன்னோம்னாலே போதும், அவங்க வந்து நூல் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ பேர்த்துக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் கார்டு வாங்கிக்கலாம். ஒரு கார்டுக்கு வந்து நம்ம 20 AED வந்து பே பண்ணணுங்க. அந்த 20 AED வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. துபாயில் வந்து டாக்ஸி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. மெட்ரோ யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் மெட்ரோ வந்து எல்லா இடத்துக்குமே இருக்குங்க. நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சாலுமே வந்து மெட்ரோலேயே போய்க்கலாம். ஈஸியாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் டாக்ஸியில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிராஃபிக்கில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கும். ஆனால் மெட்ரோவில் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து போயிடலாங்க. கோல்ட் சவுக் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தாங்க நாங்கள் ஹோட்டலுக்கு புக் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுக்கு வந்து மெட்ரோவில் போகிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.